கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாத்திருக்கிறார். தேவன் நம்மளுக்கு என்ன உரிமை கொடுத்திருக்காருன்னா, அப்பா பிதாவை கூப்பிடறதுக்கு உரிமை கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம அடிமைத்தனத்தின் ஆவியப்படாம தைரியமாக நம்ம ஆண்டவர் அப்பான்னு சொல்லி கூப்பிட உரிமை கொடுத்திருக்காரு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்ப அடிமைத்தனத்தின் ஆவி என்னன்னா பயப்படுற ஆவி. அப்ப அநேகர் என்ன பண்றோம்னா அநேக ஆயத்தை குறிச்சு பயப்படுறோம். வாழ்க்கையில அடுத்தது நடக்க போகுது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாம பயந்து கொண்டிருக்கோம். அப்ப அது என்ன ஆவினா அடிமைத்தனத்தின் ஆவியா இருக்குது. ஆனா ஆண்டவர்களுக்கு கொடுத்திருக்க ஆவி என்னன்னா அப்பா பிதாவின் கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஒரு எப்படி ஒரு பிள்ளை வந்து ஒரு அப்பாவை தைரியமா கூப்பிடுறாங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, தேவன் நமக்கு அந்த தைரியத்தின் உரிமை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம அடிமைத்தனத்தின் ஆவி என்னன்னா பயப்படுற ஆவி. அநேகர் வந்து தன் வாழ்க்கையில நடக்க போது தெரியாம பயந்து கொண்டிருக்கோம். என்ன படிச்சு என்ன வேலை செய்ய போறேன்னு தெரியாம பயந்து கொண்டிருக்கலாம். ஆனா அது அடிமைத்தனத்தின் ஆவியா இருக்குது. அந்த ஆவி விட்டு விளைகிறவர்களாக இருக்கணும். எதிர்பார்த்து பயப்படாம கர்த்தர் எனக்கு அப்பா பிதான் கூப்பிட்ட புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்காருன்னு தெரிஞ்சு எந்த சூழ்நிலை கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு கர்த்தர் வாழ்க்கையை மாற்றுவதா இருக்காரு. அடிமைத்தனத்தின் ஆவி பயப்படுற ஆவி. அந்த ஆவியை விட்டுட்டு நம்ம விலகி வந்துட்டோம்னா நம்ம அப்பா நமக்காக உதவி செய்யற தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. ஆமென்.